மிஸ்டர் ராம்நம்பி. தோ அம்மா வரம்மா. யா எஸ் சார். ஹலோ ராம்நம்பி, கேட்குதா? சார் ஒரு நிமிஷம் சார். சார் சொல்லுங்கள் சார். ராம்நம்பி, சாரி டு டிஸ்டர்ப் யூ. தெரியும் நீங்கள் ஹாஃப் டே லீவில் இருக்கீங்கன்ட்டு, பட் திஸ் இஸ் அ க்ரூஷியல் மேட்டர். பேசியே ஆகணும். பேச முடியுமா? யா ஷோர் சார், பேசலாம். நியூஸை செக் பண்ணுங்கள். தோ ஒரு நிமிஷம். சற்று முன்பு கிடைத்திருக்கும் தகவல் படி மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் தலைமை மருத்துவராக விளங்கும் திரு லக்ஷ்மணன் அவர்களை ஒரு இளைஞர் சரமாரியாக தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்தார். அந்த மர்ம நபரின் பெயர் லங்கேஸ்வரன் என்றும் திரு லக்ஷ்மணன் அவர்களை இவர் பல முறை சந்திக்க முயன்றார் என்பதும் சிசிடிவி காட்சிகள் நமக்கு கூறுகின்றது. இந்த கொலையானது அரங்கேறி சில நிமிடங்களே ஆன காரணத்தினால் போலீசார்கள் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். கொலையாளியை கண்டுபிடிப்பார்களா? கொலையாளியின் நோக்கத்தை என்னவென்று விசாரிப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். சார் சார் என்னது இது? ஒரு டாக்டரா? புரியுது ராம்நம்பி, திஸ் இஸ் அ டிசாஸ்டர். பட் இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த கொலைக்காரன் இன்னும் உங்கள் சர்க்கிளில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். வாட்? நீங்கள் போய் அங்கே போய் என்னென்ன ஸ்பாட்டில் பார்க்க முடியுமா? யா ஸோ பட் சார் நான் தனியாக எப்படி? இல்லை ராம்நம்பி, வி வில் சென்ட் யூ த ஃபோர்ஸஸ். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், பட் டோன்ட் லீவ் ஹிம். யா ஓகே சார். போலீஸ்னா உனக்கு என்ன இலக்கரமா போச்சா? டாக்டர் அவரு, பல பேர் உயிரை காப்பாத்துற கடவுள்ரா அவரு. அவரை போய் கொண்டிருக்கிறா. கண்ணை கீழே போடுறா, கண்ணை கீழே போடுறா. அவன் கடவுளா? பல பேர் உயிரை காப்பாத்திருக்கானா? சரி சரி. என்ன சரி சரி? உன்னை பார்த்தா கொலைகார மாதிரி தெரியலையே. எவன்டா கொலை சொன்னா? எவன் கொலை சொன்னா? எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்களை விட்ட வேற யாரும் இல்லை. அதான். என்ன கதையா? காரணத்தை மட்டும் சொல்ற. வெங்காயம் ரொம்பலாம் இருக்க மாட்டேன், கேளு. என் தங்கச்சிக்கு கேன்சர். இந்த ஆஸ்பத்திரி தான் ரொம்ப பெருசு, எல்லாரும் நல்லா பார்ப்பாங்க சொன்னாங்க. கொண்டு போய் சேர்த்தேன். அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு செகண்ட் ஸ்டேஜ் கேன்சர் தான், பெருசால எதுவும் பண்ண வேணாம், மருந்து மாத்திரை கொடுத்தே சரி பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் எதுவும் மாறின மாதிரி தெரியல. அப்போ இருக்க இருக்க ரொம்ப மோசமாக தான் ஆகிட்டு இருந்தா. வேற ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காமிச்சேன். அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர், அவள் பொழைக்க மாட்டா அப்படின்னு அவள் சாவுக்கு நாள் கொடுத்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வாழ்க்கையை இருண்ட மாதிரி ஆயிடுச்சு. போனேன் திரும்பி அதே ஆஸ்பத்திரிக்கு. நீ சொன்னிய கடவுள், அவன் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன் எதனால் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபைலை எடுத்து என் மூஞ்சிலேயே விட்டடிச்சான். விட்டடிச்சுட்டு, உன் தங்கச்சியை பார்க்கறது மட்டும்தான் எனக்கு இங்கே வேலை இல்லை, எனக்கு அதை தாண்டி நிறையா வேலை இருக்கு, இங்கே வந்து இடத்த காலி பண்ணு போ அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நாதி இல்லாம போனேன்னா அதனாலதான் அந்த நாதாரியை கொன்னேன். இது எனக்கு தப்பா இருக்க மாதிரி எதுவுமே தெரியல. இது எனக்கு சரின்னு மட்டும்தான் பட்டுச்சு. என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நீ என்ன நினைக்கிற? ஒருத்தனை கொண்டுட்டா எல்லாமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி ஊருக்குள்ள 1000 பேர் இருக்கிறான். 1000 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கொள்றதுக்கு என்ன ஹீரோவா இல்லை வில்லனா? உன் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் வருவான். போலீஸ்ட்டை வாங்குற லத்தி அடிக்கி நீ மட்டும்தான் வலி அனுபவிக்கணும். உனக்கு ஒன்று புரியலடா.
உன் ஸ்டோரியெல்லாம் கேட்டு நம்ம மக்கள் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறியா? அவன் காற்றவளையும் ஆற்றவளையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. உன் சோ கதைக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறது இங்கே எவனும் நேரம் இல்லை. 2 நாள் கண்டென்ட் தான் நீ லங்கேஸ்வரா, 2 நாள் கண்டென்ட் நீ. என்ன ராம் நம்பி, சாரி மிஸ்டர் ராம் நம்பி, மறந்துட்டீங்களா? நான் அதே 43rd பேட்சில் தான் இருந்தேன். நீங்கள் இருந்தீங்கல்ல, அதே பேட்சில் தான் இருந்தேன். என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணத்தினால நான் அங்கிருந்து வந்துட்டேன். நீங்கள் அந்த பக்கம் நிற்கிறீங்க, அந்த காரணத்தினால இப்போ நான் இந்த பக்கம் நிற்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, இப்போ எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? சொல்லுங்க. சட்டம் பார்த்துக்கணும்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுருப்பீங்களா, இல்லை சட்டத்தை கையில் எடுத்திருப்பீங்களா? அதுக்கு தானே சட்டம் இருக்கு. சட்டமா? சார், நீங்கள் சொல்கிற சட்டம் கூட அதை எழுதினவரை கூண்டுக்குள்ளே தான் வச்சிருக்கு. சுதந்திரமாக கூட விடல. மறந்துடாதீங்க. ஏய் இல்லடா தங்கம், நானும் அந்த அங்கிளும் திருடம் போலீஸ் விளையாடிட்டு இருக்கோம். அதனாலதான் சுடா எல்லாம் இல்லை. சரியா? ஆமா பாப்பா. எதுக்கு ராம் நம்பி அவனை விட்டீங்க? He is not a murderer, sir. He is just a victim.